செட்டியார் ஆத்தூரை அடைந்தபோது அவர் தேடிய நபர் ஊரில் இல்லாததால் அவரும் அவரது 2 வேலையாட்களும் அந்த ஊரில் இரவு தங்க முடிவு செய்தனர். ஏற்கனவே தாமதமாகிவிட்டதால் அவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை. எனவே அவர்கள் வெறும் வயிற்றுடன் ஒரு முத்தத்தில் தங்கினர். செட்டியாருக்கோ உறக்கமில்லை. மனம் முழுவதும் மதுரை மீனாட்சி கோவிலை வியாபித்திருந்தது. சில நிமிடங்களுக்குப் பிறகு பச்சை பாவாடை சட்டையுடன் ஒரு சிறுமி அவருக்கு அர்த்தஜாம பிரசாதத்தை வழங்கினார். உடனே அது மீனாட்சி என்பதை உணர்ந்து பணிவுடன் பிரசாதத்தை பெற்றுக் கொண்டார். மனம் குளிர்ந்த செட்டியார் மறுநாள் காலை எப்படி இருந்தாலும் மதுரைக்கு தனது பயணத்தை தொடங்க முடிவு செய்தார். அதே இரவில் பிரசாத வெள்ளித்தட்டு காணாமல் போனதால் கோவில் குருக்கள் அனைவரும் பீதியடைந்தனர். மறுநாள் காலை செட்டியார் அழுது கொண்டே கோயிலை அடைந்து கருவறை நோக்கி ஓடி வந்து மீனாட்சி தனக்காக தன் உருவத்தை காட்டினாள் என்பதற்கு சான்றாக அந்த தட்டை காட்டினார். அன்றிலிருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் 4 வீதியை விட்டு வெளியே வருவதில்லை என்று முடிவு செய்தார். துரதிருஷ்டவசமாக அவரது மனைவி அவரது ஊரில் காலமானார். இன்னும் அவர் தனது முடிவில் உறுதியாக இருந்தார். அதற்கு பதிலாக தனது மகனை அனுப்பினார். சில மாதங்களுக்குப் பிறகு மதுரை மீனாட்சி ஊர்வலத்தைக் கண்டு அந்த இடத்திலேயே உயிர் பிரிந்தது. இந்த நிகழ்வு செட்டியார் மீனாட்சியிடம் கொண்டிருந்த பக்தி மட்டுமல்லாமல் மீனாட்சி தன் பக்தர்களின் பக்தியை நோக்கியும் செல்வாள் என்பதற்கு சான்றாகும்.